மாபெரும் திராவிட இயக்கத்தில் வழித்தோன்றலான திராவிட முன்னேற்ற கழகம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாதிகளுக்கும் சமநீதி மாண்புமிகு தளபதி ஆட்சி காலத்தில் வழங்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை கோடான கோடி பிற்படுத்தப்பட்ட மக்களின் சார்பாக முன்வைக்கிறேன். காரணம், இதே காஞ்சி மண்ணில் பிறந்த தலைவர் தான் பேரறிஞர் அண்ணா பிறந்ததான் சொன்னார். தனிநாடு கோரிக்கைக்காக என்னென்ன காரணங்களை முன்வைத்து திராவிட நாட்டை நாங்கள் கேட்டோமோ அந்த கோரிக்கை இன்று வரையில் உயிர்ப்போடு இருக்கிறது என்று சொன்னார். ஆம், இன்று வரையில் உயிர்ப்போடு இருக்கிறது. இன்றைக்கு நீட்டில் தொடங்கி பிஜியில் தொடங்கி வைஸ் சான்சலர் நியமனத்தில் இருந்து ஆளுநர் நியமனத்திலிருந்து உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதி நியமனத்தில் இருந்து இந்த மக்களுக்கான சமூக நீதி கிடைக்கப்பெறவில்லை. இன்னமும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். இங்கே உயிர்களை பறிகொடுத்து இடஒதுக்கீட்டு உரிமையை பெறுகின்றோம். சமூக நீதியை காப்பதற்கு நீதிமன்ற வரையில் ஏறி இறங்குகிறோம். எந்தவித ஒரு தியாகம் செய்யாமல் உட்கார்ந்த இடத்திலே இருந்து கொண்டு முன்னேறிய சமூகத்திற்கு, அதுவும் முன்னேறிய சமூகத்திற்கு என்று 10% திருநெல்வேலி அல்வா போல் எடுத்துக் கொள்ளுகிறார். உச்சநீதிமன்றங்கள் கேள்வி எழுப்பவில்லை, உயர்நீதிமன்றங்கள் கேள்வி எழுப்பவில்லை, நாட்டுடைய தலைமை அமைச்சர்கள் கேள்வி எழுப்பவில்லை. ஆதலால் கேட்கிறோம், 1916 ஐயா நடேசன் போன்றவர்களால் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த இயக்கம், நூற்றாண்டு கண்ட இயக்கங்கள் இன்றைக்கு 75 ஆண்டுக்கு பொன்விழா கொண்டாடுகிற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அரியணையில் இருக்கின்ற போதும் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பியூரோகிரசியை டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு நியமிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவராக இருக்கிறான். அந்த சமூக நீதி சமநீதி மறுக்கப்படுகிறது. அதனால் தலைவர் கலைஞர் வழிவந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணி வரிசையில் இருக்கின்ற எமது திராவிட இயக்கத்தின் தூண்களாக இருக்கிற தலைவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களை மண்டாடி கைகூப்பி கேட்கிறேன். இன்றைக்கும் ஒன்றிய அரசு பதவிகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு அலுவலகங்களில் 99% தமிழர் அல்லாதவர்கள் வட இந்தியர்கள் நியமனப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கேட்பதற்கு நாதி இல்லை. தளபதி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இன்றைக்கு தமிழ்நாடு டிஎன்பிசி பதவியில் தமிழ்நாட்டை சாராத எந்த மாநிலத்தவர் வேண்டுமானாலும் அரசு அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று தமிழ்நாட்டை கடைபிடித்து விட்ட போது ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது போட்ட சட்டத்தை திருத்தி தமிழ்நாட்டை பூர்வீக குடிகளாக கொண்ட, தமிழ் வழியில் படிக்க எழுத தெரிந்த 40 மதிப்பெண்கள் தேர்ச்சி பெற்றால் தமிழ்நாட்டு அரசு பணிகளில் வேலை என்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து சமூக நீதி காத்த இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதற்கான கோரிக்கையை வைத்து சட்டமன்றத்தில் வாதாடுவேன் என்ற அடிப்படையில் சொல்லுகிறேன். விமானத்துறையில் தமிழர்கள் இல்லை, இன்றைக்கு கப்பல் போக்குவரத்து துறையில் தமிழர்கள் இல்லை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு என்எல்சி நிறுவனத்தில் தமிழர்கள் நியமனம் செய்யப்படவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்பு உரிமைகளை ஒன்றிய அரசு தனதாக்கிக் கொள்கிறது. இந்திய எதிர்த்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் இந்திக்காரர்களை இறக்குமதி செய்கிறேன் என்று தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான இந்திக்காரர்களை இறக்குமதி செய்கிறார். இங்கே அவர்களுக்கான ஓட்டு உரிமை, இங்கே அவர்களுக்கான வேலை வாய்ப்பு உரிமை, இங்கே அவர்களுக்கான ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே குடும்ப அட்டை என்று திணிக்கப்படுகிறது. ஆக என் தமிழ் சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வுரிமையை பறிக்கின்ற இந்த மோசமான ஒன்றிய அரசு நம் மீது திணிக்கின்ற ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதியின் வழித்தோன்றலாக இன்றைக்கு 75 ஆண்டுகள் அரசியல் வாழ்வில் பால விழாவை கொண்டாடுகின்ற இந்த மாபெரும் இயக்கம், இதை நீங்கள் தட்டி கேட்க வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும். 10 நிமிடம் 5 நிமிடம் 15 நிமிடம் பேசி இந்த ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி நேற்று டெல்லிக்கு சென்ற நம்முடைய முதலமைச்சர் நான் வருகிறேன் புறப்படுகிறேன் என்று சொன்ன போது கூட இல்லை இல்லை அருகில் வாங்குங்கள் என்று அருகாமையிலே இருக்கை போட்டு இதுவரையில் பாரத பிரதமர்கள் மாநில அமைச்சர்கள் முதலமைச்சர்களை சந்தித்த விதத்திலிருந்து மாறுபட்டு அருகாமையில் உட்கார வைத்து 45 நிமிடம் உறவாடுகிறார் என்று சொன்னால், உறவாடி நம்முடைய உரிமைகளை பறிக்க நினைக்கலாம். அதை விழிப்போடு அடித்து நொறுக்கி முறித்து என் சமூக நீதி காக்க வேண்டிய இயக்கம் தலைவர் கலைஞர் வழிவந்த தளபதி அவர்கள் காக்க வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.